பல்வேறு பதவிகள் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவர் மீண்டும் அதே மாதிரி தான் நீடிப்பார் அவரோட அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. பல்வேறு பதவி கட்சியில பொருளாளர் பதவி அப்புறம் மாவட்ட செயலர் பதவி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா மீண்டும் அவன் அந்த பதவியை நீடிப்பார் அவரோட அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆமா, எங்க பொதுச் செயலர் எங்க இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவங்க எழுதிக்கொண்டே இருக்கிறோம். அவர் வெளியில் இருக்கிறாரா, எங்க தலைவர் இருக்கிறாரா, எங்க 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இது தண்ணீர் குடித்துக் கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுச் செயலரை பத்தி உங்களுக்கு தெரியா சொல்லுங்க. நான் சொல்றது கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல ஃபாரின் சரக்கா வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. களத்தி சென்று பணமாகுது தண்ணி எல்லாம். இங்க என்ன பொதுச் செயலர் நான் துணிமணிலாம் தேனி மாவட்டம் தான் அவர் சொன்னது. அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இங்க இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே பின்னால இவருக்காகவே ஒரு ரூம். அதில் கதவு இல்லைடா. அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திருப்பி வருவான்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கழிப்படுறோம். அவர் மிதக்கிறார் மிதந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். அவ்வளவு தூரம் உண்மை என்னன்னு தெரியாது. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள் 96,000 கிராமங்கள் என் காலத்தில் மோதல் காரணமா தொண்டர்கள் சோர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழலை உருவாக்கிட்டு. ஏன்னா எப்பொழுதும் தொழில்கள் கிடையாது. அவங்க மக்களுக்கு தொழில் செய்கிறவர்கள், மக்களுக்கு தொழில் செய்கிறார். அவர்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிற மக்களுக்கு தொழில் செய்கிறவர்கள் அவர்களது என்னுடைய தொழிலாளர்கள் கொண்டு அவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர்கள் தான் வழங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வங்கள். சமூக நீதி பேரவையின் தலைவர் பாலு நீக்கிருக்கீங்க. அன்புமணி தொடர்பான்னு சொல்லியிருக்காரு. அது மேல நீங்க கோபு என்றவர் நியமனம் பண்ணிருக்கீங்க வழக்கறிஞரா. அவரு அந்த பதவிக்கு லாயக்கற்றவர், வழக்கறிஞர் இருக்கிறதே தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. அவர் அதிகாரம் இருக்கா சார்? அவருக்கு வழக்கறிஞர் சமநிலை பேரவை மாற்றி போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஏன்னா இவர் சரியில்லை என்பதனாலே அவரை மாற்றி போட்டிருக்கோம். ஏன்னா ஒருத்தரே அவசியம் கிடையாது. 22 ஆண்டு காலம் கே பாலு பல வழக்குகளை பாமக தொடர்ந்திருக்காரு. பல வழக்குகளை வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. அப்புறம் மாத்துறதுக்கான அவசியம் என்ன? அன்புமணி ராமதாஸ் சந்திச்சதுனால பாட்டாளி கட்சிக்கு இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை இருந்தாங்க. அவங்க இவரோட திறமையானவர்கள். ஆனால் இப்ப நம்ம கட்சியில வேற கட்சி போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் மேல பாசமா இருக்காங்க. தொடர்ந்து இருக்கிற ஒரு மாசத்தோட குழப்பம் ஐயா தெளிவா என்ன சொல்றீங்க? அன்புமணிக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து 2026 அப்புறம் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறப்பா ஐயா என்ன சொல்றாரு? கோரிக்கை சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாய்ப்பு அளித்தோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் நீங்க ஒண்ணு சொன்னீங்க. இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். நான் கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில போய் மந்திரியாக அந்த சீட்டு அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்திலையும் சத்தியமா அமைச்சர் பதவியில அரசியல் அந்த மாதிரி இதுக்கு நான் போக மாட்டேன். நிறைய பதவி. ஏன்னா அது இவருடைய நலத்தினால. அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த நிர்வாக குழு கூட்டத்துல பகிரங்கமாக சொன்னேன். ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். 19 பேர் மொத்தம் நிர்வாக குழு. ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்பொழுது அவர் பாய்ந்தார். அவர் துப்பாக்கி இருந்தால் சுட்டு இருப்பார் அவரை. அந்த அளவு பாய்ந்தார். அப்புறம் மற்றவங்களாம் கற்று ஒண்ணு
குழந்தைகள் வயது எல்லாம் நகரம். அதோடு இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி கூட வந்திருக்காங்கன்னு அதே சொன்னான். அப்பதான் நான் சொன்னேன், நம்முடைய தலைவருக்கு தலைமை பண்புகள் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அது இல்லை என்று பகிரங்கமாக சொன்னேன். அந்த நிர்வாக குழு உறுப்பினர் சொல்லுவார்கள். அதனாலே அதுவும் ஒரு காரணம். யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டார், பார்க்க முடியாது. இப்பதான் புதுவி அழைக்கலாம், வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போங்க, ஆமா களைப்பா கிடைங்க, தண்ணி குடிங்க, ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பர் என்னோட கதையும் கொடு. ஐயா, உங்க கூட இருக்கிற அன்பழகன் பணம் வாங்கிட்டு தான் மாவட்ட செயலர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதியும் ஜி.கே. மணி மீது கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? அவரு பணம் வாங்கிட்டு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை, சுற்றி நேர்கள் இன்றைக்கு நான் சிங்கப்பூர் அப்புறம் அமெரிக்கா போயின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ நிற்கிறாரு, இங்க இருக்காரு. அவரை தான் நீங்க கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.